ஒரு ஸ்டேட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியதா, நிலைநாட்டக்கூடியதா, மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியதா தமிழ்நாடு காவல்துறை மட்டும் இல்லாமல் அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த ஸ்டேட் காவல்துறை வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மாவட்டத்தில் எந்த விதமான கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கூட்டு கொள்ளை இந்த மாதிரி எந்த விதமான ஒரு குற்றமும் நடைபெறாமல் நல்லா பாதுகாப்பாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி 202 மகளிர் காவல் நிலையம் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த உமன்ஸ் போலீஸஸ்ன்னு பொறுத்த மட்டும் பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட குற்றங்கள், பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள், போக்சோ குற்றங்கள் இந்த மாதிரி எல்லா கேஸுமே வந்து இந்த மகளிர் காவல் நிலையம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்தக்கூடிய எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐபிஎஸ்ல வராங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஐபிஎஸ் ரேங்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காவல்துறையை பொறுத்த மட்டும் நல்லா நேர்மையாக நல்லா இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் தேடி வரும். ஒரு சில இடத்துல வந்து கிடைக்காம இருக்கும், டிலே ஆனாலுமே அந்த போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். இல்லை நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து காவல்துறை மிக மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்னா காவல்துறை இல்லை அப்படின்னா அந்த மாநிலம் சிறப்பானதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காவல்துறை ஃபஸ்ட்டு ஒரு காலகட்டத்தில் எந்த விதமான டெக்னாலஜியுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன் தகுந்ததுக்கு மாறி இப்போ தமிழ்நாடு காவல்துறை மேம்பட்டதாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு காவல்துறை எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஓப்பன் கோட்டா ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா தமிழ்நாடு காவல்துறை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ காவல்துறை அப்படின்னா என்ன? ஒரு ஸ்டேட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியதா, நிலைநாட்டக்கூடியதா, மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியதா தமிழ்நாடு காவல்துறை மட்டும் இல்லாமல் அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த ஸ்டேட் காவல்துறை வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் யார் அப்படின்னா சங்கர் ஜிவால் சார் அவர்கள். அவங்க தான் வந்து இப்போ டிஜிபியாக இருக்காங்க. இவங்களுக்கு கீழே நிறையா ஏடிஜிபி, அதே மாதிரி ஐஜி, டிஏஜி, எஸ்பி, ஜேஎஸ்பி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க எல்லாருமே வந்து ஹை ரேங்கில் உள்ளவங்க. இப்போ நார்மலாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் அதாவது மாவட்டத்தை பொறுத்து எஸ்பி இருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து ஏஎஸ்பி, டிஎஸ்பி, இதுக்கப்புறமா வந்து இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், கிரேட் 1 பிசி, கிரேட் 2 பிசி இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மக்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்வது தான் இவங்களுடைய ரோல். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம எலண்டோ லாண்ட் ஆர்டரை பொறுத்த மட்டும் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாவட்டத்தில் ஒரு மாநிலத்தில் சட்டம் எதுவுமே நிலை குலையாமல் நல்லா ப்ரொடெக்ஷனோட கொடுக்கக்கூடியது, அதாவது மக்களுடைய பாதுகாப்பை நிலைநாட்டக்கூடியதான் இந்த எலண்டோ வந்து மிக முக்கியமானதாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது போக தமிழ்நாடு காவல்துறைக்கு சார்ந்த நிர்வாகம், அதே மாதிரி தமிழ்நாடு காவல்துறையில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும். இப்போ ரீசெண்டாக வந்து சைபர் கிரைம் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பாதுகாப்பை நம்ம உறுதி செய்யணும், மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மேம்பட்ட திட்டங்களை தமிழ்நாடு காவல்துறை அட்மின் செக்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சைடு வந்து தமிழ்நாடு மக்களுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைடு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதில் 4 மண்டலமாக வந்து பிரிக்காங்க. ஸோ 4 மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது ஜோனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜோனல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஓகே, அதே மாதிரி 9 கமிஷனரேட் ஆஃபீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இங்கே கமிஷனரேட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஐஜி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே டிஏஜி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஐஜி, டிஏஜி இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 மாவட்டங்கள், ஒரு 6 மாவட்டங்கள், 8 மாவட்டங்கள் சேர்த்து இவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது அந்த 4 மாவட்டங்கள் 6 மாவட்டங்களுக்குன்னு சொல்லி தனியாக எஸ்பி இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து டிஏஜிக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மாவட்டத்துடைய கண்ட்ரோல் யார் வச்சுருப்பாங்கன்னா அந்த மாவட்டத்தில் எந்த விதமான
கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கூட்டு கொள்ளை இந்த மாதிரி எந்த விதமான ஒரு குற்றமும் நடைபெறாமல் நல்லா பாதுகாப்பாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி. இதுக்கப்புறமா வந்து அந்தந்த மாவட்டத்தில் நிறைய கிராமங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு 4-5 ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போது 9 கமிஷனரேட் ஆஃபீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ரேஞ்ச் சரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து கிட்டத்தட்ட 11 வந்து அவைலபிளாக இருக்குது. இது போக 38 மாவட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது 38 மாவட்டத்துக்குமே சொல்லி வந்து பார்த்தோம்னா தனித்தனி எஸ்பி வந்து இருப்பாங்க, ஏஎஸ்பி இருப்பாங்க, டிஎஸ்பி இருப்பாங்க, எக்ஸெட்ரா. இது எல்லாமே 39 மாவட்டத்துக்கான ஒரு அஃபிஷியல். ஓகே, இது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா 248 உட்கோட்டங்கள், ஸோ சப்டிவிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த 248 சப்டிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே வந்து தனித்தனியாக வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ இதை பொறுத்து சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு மிக மிக முக்கியமானது, தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1305 தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குது. இந்த தாலுக் போலீஸ் ஸ்டேஷனுடைய வேலை என்ன அப்படின்னா லா அண்ட் ஆர்டரை கண்டிப்பாக பாதுகாக்கக்கூடியதாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இங்கே வந்து மேக்சிமம் எல்லா கேஸுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மகளிர் காவல் நிலையம். ஸோ மகளிர் காவல் நிலையம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 202 மகளிர் காவல் நிலையம் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த மட்டும் பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றங்கள், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட குற்றங்கள், பெண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குற்றங்கள், போக்சோ குற்றங்கள், இந்த மாதிரி எல்லா கேஸுமே வந்து இந்த மகளிர் காவல் நிலையம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இது போக ஒரு சில கேஸையுமே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 202 மகளிர் காவல் நிலையங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. இது போக டிராஃபிக்கு இப்போ சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் திருச்சி, திருநெல்வேலி இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டி சைடு வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கேயுமே வந்து ஸ்பீடாக போனேன், பைக் அடிச்சிட்டான், காரில் வந்து பைக்கில் அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில சம்பவங்கள் வந்து நடக்கும். முன்பகை காரணமாக லாரியை விட்டு ஏற்றி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அதுக்குன்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 273 டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சென்னை எக்மூர், சென்னை சென்ட்ரல், திருச்சி, அப்புறம் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், எக்ஸெட்ரா, மதுரை இந்த மாதிரி பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் இது போக சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் செங்கோட்டை, அப்புறம் தென்காசி, ராஜபாளையம், இது போக எக்ஸெட்ரா, இந்த மாதிரி ஒரு சில ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே போலீஸ் இருக்கும். நம்ம தமிழ்நாடு காவல்துறை சார்பாக காவல் நிலையம் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு 10 மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம்லேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதாவது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இல்லைன்னா ரயிலில் ஏதாவது ஒரு அஃபென்ஸ் நடந்து போச்சு அப்படின்னா அதை எஃப்ஐஆர் போட்டு கேஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன். இது எத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 47 ரயில்வே ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு தமிழ்நாடு காவல்துறையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைனா நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். நார்மலாக வந்து இது வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1305, மகளிர் காவல் நிலையம் எத்தனை இருக்குது அப்படின்னா 202, அதே மாதிரி டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை இருக்குது அப்படின்னா 273, ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47. ஓகே, இது போக நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் நடக்கக்கூடிய எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐபிஎஸ்ல வராங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஐபிஎஸ் ரேங்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிபி, அப்புறம் ஏடிஜிபி, எஸ்பி, ஐஜி, டிஐஜி, எஸ்பி, ஏஎஸ்பி இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஒன்று டைரெக்டாக ஐபிஎஸ் வருவாங்க. அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதாவது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங் முடித்து இங்கே வந்து வருவாங்க. ஓகேவா? அந்த கேடரை பொறுத்து ரேங்க் வந்து மாறுபடும். ஓகே, அப்படி இருக்கும்போது ஐபிஎஸ் ரேங்க் வராங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக வந்து எஸ்பியாக வருவாங்க. எஸ்பியாக வருகிற பட்சத்தில் ஒரு சில இயர்ஸ்க்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொமோஷனில் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அது வந்து ஐபிஎஸ் கேடர். அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் நடத்தக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா
டிஎஸ்பி போஸ்டிங், டெப்டி சூப்பரண்டா போலீஸ், இந்த போஸ்டிங்கில் நம்ம சர்வீஸ் பண்ணும்போது டிஎஸ்பியை நம்ம ஆகிட்டோம். டிஎஸ்பி ஆனதுக்கப்புறமா சர்வீஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பார்க்கும் அப்படின்னா 10 வருஷமோ 15 வருஷமோ அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு காவல்துறை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த நபர் இந்த பேஜில் இவர் வந்து டெப்டி சூப்பரண்டா போலீஸாக இருக்கார், இவருக்கு வந்து இத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது, இவர் மேலே எந்த விதமான ரீமார்க்கும் கிடையாது, இவர் ஐபிஎஸ் பதவிக்கு தகுதியானவர் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களை ஐபிஎஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எஸ்பியாக ரேங்க் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து டிஎன்பிசி குரூப் 1. அதே மாதிரி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம், நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, ட்ரைனிங் முடிச்சு வரீங்க, ஒரு எஸ்ஐயாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. எஸ்ஐயாக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஹானஸ்ட்டாக நல்லா பஞ்சுவலாக ஒர்க் பண்ணுறீங்க, மக்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க, உங்கள் மேலே எந்த விதமான ரீமார்க்குமே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 10 வருஷம் கழிச்சு இன்ஸ்பெக்டராக ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இன்ஸ்பெக்டராக ப்ரொமோஷன் கொடுக்காங்க, அதுலேருந்து 10 வருஷம் கழிச்சு டிஎஸ்பியாக வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த 10 வருஷத்துக்குள்ள உங்கள் மேலே எந்த விதமான பனிஷ்மெண்ட்டோ ரீமார்க்கோ கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி எந்த விதமான குற்றமும் உங்கள் மேலே இருக்கக்கூடாது. அப்படி இல்லை, நீங்கள் வந்து கிளியராக நல்லா ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொமோஷன் வந்து தட்டி தூக்கிடலாம். உங்கள் மேலே ரீமார்க் இருக்குது அப்படின்னா ப்ரொமோஷன் வந்து வராது. ஓகே? இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வந்து பிசி கிரேடு 2 போலீஸ் கான்ஸ்டபிள் அதுவுமே வந்து எடுக்காங்க. அதை பொறுத்த மட்டும் நீங்கள் கிரேடு 2 ஜாயின் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எஸ்ஐயாக போகிறீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஓகே தான். இல்லை நான் வந்து எந்த விதமான எக்ஸாமும் ப்ரிப்பரேஷன் பண்ணலை, எனக்கு கிடைச்ச வேலை போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரேடு 1 போவீங்க, அதுக்கப்புறமா ஹெட் கான்ஸ்டபிளாக போவீங்க. உங்களுடைய சர்வீஸை பொறுத்து நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். ஏன்னா அது வந்து உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது. காவல்துறையை பொறுத்த மட்டும் நல்ல நேர்மையாக நல்லா இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் தேடி வரும். ஒரு சில இடத்துல வந்து கிடைக்காம இருக்கும், டிலே ஆனாலுமே அந்த போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். இல்லை இருக்க போகிறது கொஞ்சம் தான், அப்படி இருக்கும்போது நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மிஸ்டேக் பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து டிபார்ட்மெண்ட் சைடு வந்து அந்த யூனிஃபார்முக்கு வந்து ஒரு பேரை வந்து கொடுக்காது. ஸோ தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் நிறைய காவல்துறைகள் நிறைய ஆஃபீஸர்ஸ் எஸ்பியாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள், இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் வந்து நேர்மையாக வந்து பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முன்னொரு காலத்தில் இருந்த ஒரு இது வந்து இப்போ வந்து கிடையாது. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து நடக்கு. அங்கங்கே ஒரு சில மிஸ்டேக் வந்து நடக்கு. ஒருத்தர் பண்ணுற தப்புனால காவல்துறைக்கு வந்து அவப்பேராக வருது. இந்த காவல்துறை மட்டும் கிடையாது, மற்ற டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து ஒரு சில தப்பு நடக்க தான் செய்யுது. பட்டு காவல்துறை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண கூட ஈஸியாக வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிடுது. இதுதான் வந்து இது. ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இது போக வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து யார் எஸ்பியாக இருக்காங்க, எந்தெந்த கமிஷனர் ஆஃபீஸில் வந்து யார் ஐஜி, யார் டிஐஜி அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது போக அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் வந்து பிஎஸ்ஓ சம்மந்தமான ஆர்டர்ஸ், அதே மாதிரி பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா பற்றின லா செக்ஷன், அது போக பாரதிய நகரிக சுரக்ஷா சங்கீதா அது பற்றின வீடியோஸ் இது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி தமிழ்நாடு காவல்துறை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பொதுமக்கள் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்.